எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பெண்களின் மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது மாதம் வரக்கூடியது. மாதவிடாய் ஆவரேஜா 29.3 நாட்கள். இந்த 29 நாளுக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இப்போ லூனார் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை, அதுக்கப்புறமா நிலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பௌர்ணமி ஆகுது. பௌர்ணமி ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த சைஸ் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அமாவாசை வருது. இந்த லூனார் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைக்கிளோட லென்த் ஆவரேஜா 29.5 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம நிலாவுல இந்த மாறுபாடுகள், அதாவது நிலாவுல அப்கோர்ஸ் பூமியோட சுழற்சி காரணமா நடக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறதும் லூனார் சைக்கிள் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஆவரேஜா 29.5 நாட்கள். இப்போ எப்படி நம்ம உடம்போட காலநிலை, அதாவது இப்போ எப்படி நம்ம உடம்போட கடிகாரம் அப்படிங்கிறது 24 மணி நேர கடிகாரமா இருக்கு. நம்ம 12 மணி நேரம் சூரிய உதயத்துல இருந்து சூரியன் மறைந்த பின்னாடி வரைக்கும் நம்ம ஒரு நல்ல புத்துணர்ச்சியோட இருக்கிறோம், வேலைகளை செய்யறோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகுது, அதுக்கப்புறம் இரவு நேரத்துல தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ. ஆக இது ரெகுலரா எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது. இப்போ திடீர்னு நான் இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற திடீர்னு இப்போ நான் யூஎஸ் போறேன், அமெரிக்கா போறேன் அப்படின்னா அங்க அப்படியே நம்மளுக்கு உடனே அந்த பயணம் நேரம், இப்ப காலையில கிளம்பி நான் அங்க போய் இறங்கும் போது நம்ம ஊர் நேரப்படி இங்க இரவா இருந்தாலும் அங்க நான் இறங்கும் போது திருப்பி பகல்ல போய் இறங்குவேன். அப்ப என்ன ஆகுதுங்க, நம்ம உடம்போட அந்த கிளாக், அந்த கடிகாரம் என்ன ஆச்சு, லைட்டா மாத்தி விட்டோம்ல. ஏன்னா அங்க போய் இறங்கும் போது ஃபுல் பகலா இருக்கும். இதான் நம்ம ஜெட் லேக் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தூக்கம் வரும் வராதுங்கிற மாதிரி ஒரு விதமான உடம்பு கஷ்டத்துக்கு உள்ளாகும் இல்லையா. அப்போ நம்ம வெளிப்புறத்துல, நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மள சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம உடம்புல இது நடக்கல, நம்மள சுத்தி இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உடம்புல ஏதாவது மாறுபாடுகள் பண்ணீங்களா? ஒண்ணும் கிடையாது, எப்பவும் போன்றதா சாப்பிடுறீங்க. ஆனா நீங்க ஒன்ஸ் அந்த இடத்துக்கு போய் இறங்கின உடனேயே ஒரு காலநிலையில இருந்து இன்னொரு காலநிலைக்கு போனோன்னு எப்படி ஒரு மாறுபாடு உங்க உடம்புக்குள்ள உண்டாகுது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு எப்படி நேரம் எடுக்குது. அதே மாதிரி இப்போ இது இயற்கை. பெண்களோட மாதவிடாய் காலம் ஏன் இத்தனை நாள் இருக்கணும், ஒரு மாசம் இருக்கணும், 29.3 அப்படின்னா இது ஆவரேஜ். முன்னாடியோ பின்னாடியோ இது ஆவரேஜ், நடுநிலை. 27ல இருந்து 31 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் இதுவும் அதே மாதிரி இந்த லூனார் சைக்கிள், நிலாவோட கால சுழற்சி, இதுவும் ஒருங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உலகத்துல நிறைய பல்வேறு நாடுகள்ல, நம்ம இந்தியால மட்டும்தான் நிறைய நம்பிக்கைகள் இல்ல மூட நம்பிக்கைகள் இருக்குன்னு கிடையாது, எல்லா ஊர்லயுமே இது இருக்கு. அந்த வகையில இப்போ ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. இது பிரான்ஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் லயான் யூனிவர்சிட்டி பிரான்ஸ்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. இதுல கிட்டத்தட்ட 27,000 மாதவிடாய் சுழற்சியை ஆராய்ச்சிக்கு உட்படுத்திருக்காங்க. 27,000 சைக்கிள் 2,303 பெண்கள் ஐரோப்பாவை சேர்ந்தவங்க, 721 பெண்கள் நார்த் அமெரிக்கா, அமெரிக்காவை சேர்ந்தவங்க. சோ இந்த பெண்கள்ல நடந்த மாதவிடாய் சுழற்சியை அவங்க ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது இந்த லூனார் சைக்கிள், இந்த சைக்கிளுக்கும் இவங்களோட சைக்கிள், இந்த 27,000 சைக்கிள்கள் இரண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? ஒருவேளை இது தீர்மானிக்குதா? ஒருவேளை மாதவிடாய் ஆரம்பிக்கும் காலம், இந்த சுழற்சியை தீர்மானிக்கிறதுக்கும் நிலாவுக்கும் நிலாவோட சுழற்சிக்கும் சம்பந்தம் உண்டா அப்படிங்கிறது தான் இது ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி மூலமா, அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடி நிலாவோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அதை ரெண்டாவதா வருவோம். முதல் விஷயம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் கிளாக், நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கடிகாரம். இப்ப அந்த இன்டர்னல் கிளாக் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு டிரைவர் மாதிரி, அது டிரைவிங் சீட்ல உட்காந்து அதாவது ஹார்மோன் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் மெயின் ஃபேக்டர் இந்த மாதவிடாய் சுழற்சியை பொறுத்த வரைக்கும். ஆனா வீக்லி ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட், அதாவது ஆங்கிலத்துல நான் சொல்ல வேண்டாம், தமிழ்ல சொல்லணும்னா ஒரு லேசான ஒரு தொடர்பு இந்த நிலவோட சுழற்சிக்கும் இந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிறதுக்கும் இருக்கிறது இந்த ஸ்டடி, இந்த ஆராய்ச்சியிலையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கும் நேரம்னு இருக்கு பாத்தீங்களா, இப்போ நிறைய பேர், இப்போ ஐரோப்பாவை சேர்ந்த பெண்கள்ல 2,303 பெண்கள், இவங்களுக்கு பொதுவா மாதவிடாய் காலம் ஆரம்பிக்கும் நேரம் அப்படிங்கிறது அந்த 3 நாட்கள் ரத்தப்போக்கு நிகழும் காலம் அப்படிங்கிறது, ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிற டைம் இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வேக்சின் கிவ் பர்த்
கிப்பஸ் அப்படின்னு. அதாவது பௌர்ணமி முடிஞ்சு கொஞ்சமா இந்த நிலாவோட சைஸ் இப்ப குறைஞ்சிருக்குது. இது பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த அமாவாசைக்கு போகணும். இப்ப கொஞ்சமா ஒரு நிலாவோட சைஸ் குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இதான் நிலாவோட சைஸ். ஆக்சுவலா இதுதான் வேக்சிங் கிப்பஸ் சொல்லுவோம். இந்த வேக்சிங் கிப்பஸ் காலத்துல இந்த மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறது நடக்குது. இதே அமெரிக்கா பெண்களுக்கு மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகும் காலம் அப்படிங்கிறது முழு பௌர்ணமி இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகிறது அமெரிக்க பெண்களுக்கு. அதாவது அவங்க இருக்கக்கூடிய இடம், கண்ட்ரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சைக்கிள், இதுக்கும் அதுக்கும், அதாவது இவங்க ஐரோப்பிய பெண்கள், இவங்க நார்த் அமெரிக்கா பெண்கள். சோ இதுக்கும் அதுக்கும் கூட இந்த ஃபேஸ் ஜம்ப் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதும் பார்க்க முடியுது. அதாவது இது ஆராய்ச்சிகள்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு எதுக்கு பிடிச்சி இப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன டாக்டர் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விக்கு முக்கியமான ஒரு ஆன்சர் நான் சொல்றேன். அதாவது குரோனோபயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. குரோனோபயாலஜி அப்படின்னா குரோனோ அப்படின்னா காலம். நம்ம காலத்துக்கும் நம்ம உடலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் குரோனோ பயாலஜி. இந்த காலநிலை மாற்றத்துக்கும் நம்ம உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அப்ப அதை பேஸ் பண்ணி இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உடல்ல சேர்ந்த நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், சாப்பிடக்கூடிய விஷயங்கள், நம்ம ஜீன்ஸ் பரம்பரை காரணங்கள் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம உடம்பை. ஆனா வெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம உலகத்து மற்ற விஷயங்கள் நம்ம உடம்பை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். குறிப்பா இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சியை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா அந்த ஃபீல்ட பத்தி படிக்கிறது தான் குரோனோபயாலஜி. இது உண்மையா ப்ரூவ் செய்யப்பட்டுச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நம்மளோட மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகும். அதை கணக்கில் கொண்டும் நம்ம பண்ண முடியும். இப்ப நிறைய பேருக்கு இந்த மாதவிடாய் ப்ராப்ளம் வரும். லாங் பீரியட் ப்ளீடிங் நிறைய நடக்கும். சில பேருக்கு ஷார்ட் சைக்கிள் இருக்கும். இதை சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த குரோனோபயாலஜியை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா. சோ இந்த ஒரு பாயிண்ட் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. மத்தபடி இதுல ஒன்றும் பெரிய வேற எந்த விஷயங்களும் கிடையாது. நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம சொல்ற விஷயங்களை நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது டிஃபரெண்டான புது விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வகையில இப்போ உங்களுக்குமே வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே போடுங்க. இது ஏன்னா உலகத்துல பல்வேறு நாடுகள்ல ஆராய்ச்சிகள் சாதாரண விஷயங்கள் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய டவுட்டுக்கு ஒரு விடை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள், அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், இந்த மாதிரி வித்தியாசமான அசோசியேஷன், இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டாக்டர், அதுக்கு நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, மத்தவங்களாம் நினைச்சு பார்க்க மாட்டோம், ஆனா உங்களுக்கு மட்டும் அப்படி தோணுது, ஒருவேளை இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. நேரம் மட்டும் இல்ல, பல விஷயங்கள் உடலோட தொடர்பு கொண்டிருக்கு. நிலா சுழற்சி மட்டும் இல்ல, பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம இவல்யூஷன், டார்வினோட இவல்யூஷன் படி நம்ம பரிணாம வளர்ச்சியில பல விஷயங்களை கடந்து வந்துட்டோம். பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் நம்ம எதன் மூலமா நம்ம எப்படி இப்படி டெவலப் ஆனோம் அப்படிங்கிறது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வீடியோவா நான் பேசிட்டேன். இந்த மெடிக்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பரவாயில்ல அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி நான் போட மாட்டேன். இதோட டிஃப்ரெண்டான டாபிக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால உங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ண டாபிக் இது. இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வேணா இதை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு முக்கியமான ஒரு உபயோகமான மருத்துவ வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பா அந்த லொகேஷன் எங்கன்னு பார்க்கும்போது, இப்போ நம்மளுக்கு இந்த ரிப் இருக்கு பாத்தீங்களா, இந்த விலா எலும்புகள் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5